எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுறவிடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக அழகாக ஒரே வரியிலே தெளிவாக சொல்லலாம். வயதான ஒருவரின் பாடல், அவ்வளவுதான். யாரோ ஒரு பாடகர் அல்லது ஆசிரியர் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலே இதை எழுதியிருக்கிறார். தள்ளாத வயதில் ஜெபித்த ஜெபம் என்று கூட சொல்லலாம். வயசானவர் ஜெபித்த ஜெபம். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய வயசானவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப தாராளமா இந்த திருப்பாடலை எடுத்து வாசித்தால் அதுவே மிக பெரிய ஜெபமாக இருக்கிறது. இது வயதானவர்களுக்கு மிக பொருத்தமான ஏற்ற ஒரு திருப்பாடல் என்பதை நான் தெளிவாக இதிலே சுட்டி காட்டுகிறேன். அப்படி பார்க்கிற பொழுது இந்த வயதான ஒருவர் யார் என்கிற கேள்வி வருகிறது. இதை நம்மை நாம் இணைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே பார்க்கிற பொழுது இது ஒரு வயதான ஒரு அரசருடைய பாடல் என்று சொல்லலாம். அதற்கு மேல இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது, உள்ள போய் பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வயது முதிர்ந்தவராக சுட்டிக்காட்டி அவர்கள் பாடுகிற பாடலாக ஒரு உருவகமாக இதை எழுதியிருக்கலாம் என்றும் சுட்டி காட்டப்படுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம் என்று சொன்னால் எரேமியா செதேக்கியா ஆட்சியின் கீழ் அவர் கஷ்டப்பட்ட பொழுது பாடிய திருப்பாடலாக அல்லது எழுதிய வார்த்தைகளாக ஜெபங்களாக இருக்கலாம் என்று இது சொல்லப்படுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தோம்னா மெஸ்ஸியாவை பற்றிய ஒரு திருப்பாடல், கஷ்டப்படுகிற ஒரு உன்னதமான மனிதனுடைய திருப்பாடலாக இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இப்படி சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது வயது முதுமையில் துன்பப்படுவதற்கான சிறந்த ஜெபம், துன்பத்தில் இருக்கிற பொழுது ஒரு மிகச்சிறந்த ஜெபம். வயசானதுக்கு அப்புறம் என்னத்தை போய் நான் ஜெபிக்கிறது, துன்பத்தில் இருக்கிறப்போ எதை சொல்லி நான் ஜெபிப்பது, எனக்கு இருக்கிற துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்கிற பொழுது துன்பத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிற ஜெபமாக இந்த திருப்பாடல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். துன்பப்படுகிற பொழுது உங்கள் துன்பம் நினைவுக்கு வருகிறதோ இல்லையோ, கஷ்டங்கள் நினைவுக்கு வருகிறதோ இல்லையோ, வேதனைகள் நினைவுக்கு வருகிறதோ இல்லையோ, இந்த திருப்பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த வயசானவங்களுக்கு இருக்கிற உண்மையான கஷ்டம் என்னன்னா 2 தான். இந்த 2க்கு மேல எந்த கஷ்டமாக இருக்குன்னு சொன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எழுகிறது. அந்த 2 கஷ்டம் என்று பார்க்கும் பொழுது ஒன்று தனிமை, இன்னொன்று நோய். இந்த 2 தான். இந்த தனிமைக்கும் நோய்க்கும் மத்தியிலே போராடி கொண்டிருப்பது தான் வயதானவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. பேச்சு துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கை கால் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே வலிக்கும், சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிடுவோம். இதுதான் துன்பம், உண்மையான துன்பமாக இருக்கிறது. அதற்கு மேல இன்னும் சொல்லணும்னு சொன்னோம்னா கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களை இது சுட்டி காட்டுகிறது என்று கூட சொல்லலாம். ஏன் கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்கள்? அதனால இது மெஸ்ஸியாவினுடைய திருப்பாடலாக இருக்கிறது. கொலோசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையை வாசித்து விட்டு இந்த திருப்பாடலை வாசித்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த ஒற்றுமைகள், அந்த உன்னத தன்மை இது நமக்கு புரியும். எனவேதான் இந்த தனிமை, நோய், இந்த 2 வலி, வேதனைகள், இந்த 2 இருக்கிற பொழுதுதான் இந்த கஷ்டம் தெரியும். இயேசு தனிமையிலே இருந்தார், தான் துன்பப்படுகிற பொழுது தனிமையிலே இருந்தார். இந்த வலி, வேதனைகள், கஷ்டங்கள் எந்த அளவிற்கு அவருடைய உடல்கள் கிழிக்கப்பட்டன, குத்தி திறக்கப்பட்டன, அத்தனையிலும் அவர் பொறுமையோடு இருந்தார். சிறந்த ஜெபமாக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். நாமும் ஜெபிக்க வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு சில வார்த்தைகள்
மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது. முதல் வார்த்தை. மூன்றாவது இறை வார்த்தை அடைக்கல பாறை. அடைக்கலம் பாறை. இந்த ரெண்டும் எதை குறிக்கிறது சொன்னால் ரெண்டும் ஒரே பொருளைத்தான் சுட்டி காட்டுகிறது, வேறு பொருள் அல்ல. அது பாதுகாப்பு. எந்த அளவிற்கு ஒரு இடத்துல அடைக்கலம் போய் அடைகிறோம் என்று சொன்னால் அந்த இடம் மிகப்பெரிய வலுவான இடமாக இருக்க வேண்டும். ஒரு சக்தி இல்லாத இடத்துல, ஒரு பழைய பாலடைஞ்ச இடத்துல போய் நின்றுட்டு நம்ம ஒரு வயதான ரொம்ப ரொம்ப வயதானவங்கிட்ட போய் நின்றுட்டு அவங்களே தள்ளாட வயதில் இருக்கின்ற போய் நின்றுட்டு என்னை பாதுகாத்துக்கோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. அந்த அளவிற்கு அடைக்கல பாறையாக, கோட்டையாக, பலனாக இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த பாதுகாப்புக்கு இணையான பாதுகாப்பு இந்த உலகிலே எதுவும் இல்லை. கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். நான் கோயிலுக்கு வர எல்லாமே செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்பது ஒன்று இருக்கும். நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வோம். மற்றொரு சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள, தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதிலும் 4வது இறை வார்த்தையை படிக்கிற பொழுது அநீதி புரிந்தவர், பொல்லாதவர் இந்த உலகிலே அதிகமாக இருக்கின்றார்கள். இந்த பொல்லாதவர்கள் மத்தியிலே நாம் நல்லவர்களாக, மிக உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்படி வாழ்ந்து காட்டுறவர்கள் மிக அழகாக சொல்கிறார், நீரே நம்பிக்கை. ஏன் இந்த 2 வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இதுதான் கடவுளுடைய பெயர். அந்த நல்லவர்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் நீரே நம்பிக்கை என்று சொல்லி அதை கடவுளுடைய பெயராக இந்த உலகிலே வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு மேலாக நாம் எல்லா காலத்திலும் கடவுளை சார்ந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் பிறப்பு, இறப்பு இந்த 2க்கும் மத்தியிலே நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம். இறப்புக்கு பின்பு நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம். இந்த இறந்தது பின்னாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம எங்க போறோம் நமக்கு தெரியாது, இதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த இறந்ததற்கு பின்பும் கடவுளை நாம் சார்ந்திருக்கிறோம். பிறப்பதற்கு முன்னாடி, இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கடவுளை சார்ந்து வாழ்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலை கேட்போம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய தனிமை, நோய் முதலிய நேரங்களிலே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாட எங்களுக்கு சிறந்த ஒரு திருப்பாடலை நீர் கொடுத்திருக்கிறீர்கள் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த திருப்பாடலை எங்கள் மனதிலே இருத்தி உங்களுடைய தனிமை நேரத்திலும், நோய் நேரத்திலும், உங்களுடைய துன்ப நேரத்திலும், கஷ்டத்தின் நேரத்திலும் படித்து எங்களுடைய ஜெபமாக இதை மாற்றி ஜெபித்து வாழ்கிற மக்களாக எங்களுக்கு துணை புரிவீராக. இறை வல்லமையான பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக. ஆமேன்.